வணக்கம் செல்லங்களே. மழலைகளுடன் திருக்குறள் எனும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க இன்றைய திருக்குறளை ஒன்றாக கற்போம். திருக்குறள் 41. இல்வாழ்க்கை. அதிகாரம் 5. அறத்துப்பால் இல்லறவியல். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. எளிய பொருள். இல்லறத்தில் வாழ்பவர் தம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நல்ல வழியில் துணையாக இருக்க வேண்டும். மழலைகளுக்கான விளக்கம். வீட்டில் வாழ்வது என்பது நமக்காக மட்டும் வாழ்வது அல்ல. குடும்பத்தினருக்கு உதவுவது, அன்பாக இருப்பது, பொறுப்புடன் நடப்பது, தேவையான நேரத்தில் பிறருக்கு துணையாக இருப்பது, இவையும் இல்லற வாழ்க்கையின் சிறப்புகள். நம் குடும்பத்துக்கும் பிறருக்கும் நல்ல துணையாக இருப்போம். சிறுகதை. யார் துணை? ஒரு மாலை நேரம் தமிழ் தாத்தாவுடன் 4 மழலைகளும் வீட்டு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று, தாத்தா தாத்தா இங்கே பாருங்கள் என்று ஒரு குழந்தை சத்தம் போட்டது. அனைவரும் ஓடி போய் பார்த்தார்கள். தோட்டத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய செடிக்கு அருகே ஒரு குருவிக்கூடு கீழே விழுந்திருந்தது. அதில் 2 குஞ்சுகள் இருந்தன. குழந்தைகள் பதட்டம் அடைந்திருந்தனர். இப்போது என்ன செய்வது என்று ஒருவர் கேட்டார். தமிழ் தாத்தா அவசரப்படாமல், முதலில் குஞ்சுகளுக்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்வோம், பிறகு பெரியவர்களின் உதவியை பெறுவோம் என்றார். ஒரு குழந்தை அருகில் யாரும் மிதிக்காதபடி அந்த இடத்தை பார்த்து கொண்டது. இன்னொரு குழந்தை பெரியவரை அழைக்க ஓடியது. மற்ற இருவரும் தாத்தாவுடன் அருகில் அமைதியாக காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் பெரியவர் ஒருவர் வந்து கூட்டை பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். குஞ்சுகள் பாதுகாப்பாக இருந்தன. 4 குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அப்போது தமிழ் தாத்தா கேட்டார், இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? ஒரு குழந்தை உடனே சொன்னது, தனியாக இருந்தால் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் உதவி இருக்க முடியாது, எல்லோரும் சேர்ந்து துணையாக இருந்தோம். தாத்தா சிரித்தார். அதுதான் நல்ல வாழ்க்கையின் அழகு. நம்மால் முடிந்த இடத்தில் பிறருக்கு துணையாக இருப்பதே சிறப்பு. 4 மழலைகளும் மகிழ்ச்சியுடன் அந்த செடியை சுற்றி நின்றனர். இதிலிருந்து இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நம்மால் முடிந்த போதோ பிறருக்கு துணையாக இருப்போம். இதிலிருந்து தெளிவாக கருத்து என்னவென்றால், ஒற்றுமையே பலம். மீண்டும் திருக்குறளை பார்ப்போமா? இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இது குறள் 41. பெரியோர்களே, இன்றைய குறளை உங்கள் குழந்தையுடன் சேர்த்து சுவைத்தீர்களா? உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களே என்னை மேலும் செம்மைப்படுத்தும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இளையோர் மரங்களில் திருக்குறளை விதைப்போம். நன்றி. நாளையும் தமிழ் தாத்தாவுடன் இன்னொரு திருக்குறளில் சந்திப்போம்.